ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். பிப்ரவரி 12ஆம் தேதி நாளைய தினம் தை மாத பௌர்ணமி. இப்போ சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை வைத்து ஏற்றணும். ஆனால் அந்த இலை மேலே தீபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அது என்ன தீபம், அது என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 12ஆம் தேதி நாளைய தினம் தை மாதத்தோட கடைசி நாள், தை 30. அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். புதன்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நாம் எல்லாரும் கட்டாயம் சந்திர பகவானை வணங்கணும். கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யணும். வீட்டில் இருந்தபடியே உங்கள் வானத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய முழு பிரகாசமாக தெரியக்கூடிய நிலவை பார்த்து உங்களால் என்ன வேண்டுதல் சொல்ல முடியுமோ அதை வாய்விட்டு சொல்லலாம். அதாவது முழு நிலவை பார்த்து ஒரு நிமிஷம் நமஸ்காரம் செஞ்சு, சந்திர பகவானே எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லதையும் கொடுக்கணும், கெடுதலெல்லாம் விலகணும், நீங்கள் எப்படி பிரகாசமாக ஒளி வீசுகிறீங்களோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஒளி வீசணும், இருட்டில் இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் சந்திர பகவான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. சொல்லப்போனால் இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:51 ஆரம்பிச்சிடும். அது பிப்ரவரி 12 இரவு 8:12 வரைக்கும் இருக்குது. அதனால் பிப்ரவரி 12ஆம் தேதி பகல் முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி தான். எந்த நேரத்தில் வேணாலும் கோவிலுக்கு போகலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர. பொதுவாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறத சந்திர பகவானுக்குரிய நாளாக மட்டும் எடுத்துக்காம அந்த பௌர்ணமி என்ன தினத்தில் வருதோ அந்த தினத்துக்கு உரிய கடவுளை பகவானை வணங்குறது விசேஷம். உதாரணத்துக்கு பௌர்ணமி சந்திர பகவானுக்கு உரியது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். புதன்கிழமை பொதுவாக விநாயகர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு பக்கம் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. அது போக புதன் பகவானோட வழிபாடும் முக்கியம். ஏன்னா இந்த புதன் பகவான் இருக்காருல்ல, அவர் தான் புத்திகாரகன். புத்திகாரகன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோன்னா அதை திறம்பட செயல்பட்டு நம்மளோட அறிவை பெருக்கி எந்த மாதிரியான வியாபாரம் தொழிலாக முன்னேற்றம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வாரி வழங்குறவரும் இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான். அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா நல்ல வேலை பார்த்து மேல் அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்க வைக்கிறதும் இந்த புத்திகாரகன் தான். அதனால் புத்திகாரனாக இருக்கக்கூடிய புதன் பகவான், விநாயகர் பெருமான், அது கூட சந்திர பகவான், இந்த 3 தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கக்கூடிய அற்புதமான தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை மாத பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வரும். தை பூசம், தை கிருத்திகை, தை பௌர்ணமி, தை அமாவாசைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதன் நிறைவு பகுதியாக வந்திருக்கக்கூடியது தான் இந்த தை பௌர்ணமி. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாத நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தெய்வங்கள் 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சூரிய பகவான், இன்னொன்று சந்திர பகவான். 2 பேரையும் நீங்கள் தினமும் வணங்குறத கூட வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை நீங்கள் தினமும் சமையலுக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இலை தான். எல்லார் வீடுகளிலும் இருக்கக்கூடிய இலை தான். அதுதான் பிரியாணி இலை. பிரியாணி இலையோட மகிமையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பிரியாணி இலை என்னொன்னே இது அசைவத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, அது தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தலாமாங்கிற கேள்வி வரும். பிரியாணி இலையை அசைவத்துக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. நிறைய இடங்களில் சைவத்துக்கான சாப்பாட்லையும் பிரியாணி இலையை சேர்த்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் அந்த பிரியாணி இலையை தாராளமாக இந்த தாந்திரிக முறைக்கு பயன்படுத்திக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு காலையில் நீங்கள் எந்த மாதிரினா பூஜை பண்ணிடுங்க. ஆனால் மாலை நேரத்தில் இந்த இலை மீது ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க. ஆனால் அந்த இலை மீது தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி இலையில் சில விஷயங்களை எழுதணும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மற்ற தீபங்கள் ஏற்றுறது தனி. அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது இல்லாமல் வீட்டு வாசல் ஏற்ற நிலைவாசல் விளக்கு, இது எல்லாம் தனி. இது பௌர்ணமி அன்னைக்கு இல்லை, தினமும் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாடு. இது போக பிரத்யேகமாக ஒரு மண் அகல் விளக்கு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு குபேர விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு சின்னதாக அந்த இலை மீது வைக்கிற மாதிரி எடுத்தாலும் சரி, கூடுமான அளவுக்கு மண் அகல் விளக்கு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் பூஜை அறையில் மற்ற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த பிரியாணி இலை இருக்குல்ல, அந்த பிரியாணி இலையை ஒன்று எடுத்து அதில் பச்சை நிற பேனா, ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை, அதனால் அந்த பச்சை நிற பேனாவை எடுத்து உங்களுக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, அதை அடைக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருக்கலாம், வீட்டில் யாருக்காவது திருமண வரணும் அமையாமல் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம்.
இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு வேண்டுதல் ஒரு கோரிக்கை இருக்கும். அதை அந்த பிரியாணி இலையில் எழுதி பூஜையில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன ஒரு தட்டு மேலேயோ இல்லை ஒரு மணப்பலகை மேலேயோ அந்த பிரியாணி இலையை வைத்து அது மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா என்ன விளக்கு ஏற்ற போகிறீங்களோ அந்த இலை மேலே வச்சிடணும். ஆனால் அந்த இலை மேலே அந்த விளக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதி அது மேலே விளக்க வச்சு தீபம் போடணும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துலையும் அந்த இலை மேலே என்ன எழுதிருக்கீங்களோ அதை விநாயகர் பெருமான்கிட்டையும் சந்திர பகவான்கிட்டையும் புதன் பகவான்கிட்டையும் மறக்காமல், பௌர்ணமி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் மாரியம்மனுக்கும் உகந்த ஒரு நாள் தான். இப்படி குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பாக கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடனடியாக தீரணுங்கிற கோரிக்கை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த இலை மீது எழுதி அந்த தீபத்தை எரிய விடுங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த விளக்கு எரிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா அன்றைக்கே எடுத்து வச்சாலும் சரி, இல்லை அதுக்கு மறுநாள் பௌர்ணமி தேதி முடிஞ்சு செஞ்சாலும் சரி, அந்த விளக்கை அப்புறப்படுத்திட்டு அந்த பிரியாணியில் எழுதி வச்சுருக்கீங்களே அதை ஒரு கவரில் போட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இல்லாத சாமி படத்துக்கு பின்னாடியே வச்சுருங்க. ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யணும். அப்படி விளக்கு எடுத்து சாமி படத்துக்கு பின்னாடி அந்த பிரியாணி இலையை எழுதினீங்கல்ல, ஏதோ ஒரு கோரிக்கை, அதை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடந்தால் கடவுளுக்கு நான் இதை செய்கிறேன்னு சொல்லி எந்த கடவுளுக்கு வேணால் வேண்டிக்கோங்க. அது விநாயகருக்கோ முருகருக்கோ குலதெய்வத்துக்கோ உங்கள் மனசுக்குள்ளே அந்த நேரத்தில் என்ன தோணுதோ இந்த கடவுளுக்கு இந்த நான் கோரிக்கையை செய்கிறேன், இந்த வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாமி படத்துக்கு பின்னாடி அந்த பிரியாணி இலையை ஒழிச்சு வச்சுடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் இல்லை கூடிய சீக்கிரம் அந்த காரியம் நடந்துச்சுன்னா அந்த பிரியாணி இலையை எழுதி வச்சுருக்கீங்கள சாமி படத்துக்கு பின்னாடி அதை எடுத்து அப்படியே தண்ணியில் விட்டுட்டு சுவாமிக்கிட்ட என்ன வேண்டுனீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றிடுங்க. அவ்வளவுதான். இது மாதிரி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கும் செய்யலாம். இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். நினைத்ததை நம் பக்கம் வசியம் பண்ண வைக்கிறதுக்கான தன ஆக்ரோஷ்ட மூலிகையில் இந்த பிரியாணி இலையும் ஒன்று. சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய வேண்டுதல் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தால் என் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்களாக பார்த்து ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அந்த பிரியாணியில் எழுதி அது மேலே தீபம் ஏற்றிடுங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணிக்கெல்லாமே பௌர்ணமி நிலவு ரொம்ப பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. ஒருவேளை மேகமூட்டம் காரணமாகவோ இல்லை சில இடங்களில் இந்த பௌர்ணமி நிலவு முழுசாக தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லை, குத்து மதிப்பாக ஒரு 6:30-7 மணிக்கெல்லாமே மற்ற இடங்களில் பௌர்ணமி நிலவு பிரகாசமாக வீச ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தை கணக்கு பண்ணியும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை மேலே ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இது எல்லா கடவுளோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய, எல்லா கடவுளோட அனுகிரகமும் ஒரு நாளில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.